எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஆத்தபாஸ்கா ஃபால்ஸ் போனதை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வேர்ல்ட்ஸ் பியூட்டிஃபுல் சீனிக் டிரைவ் ஐஸ்வீல் பார்க்வே வழியாக தான் ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க் போனோம். பனியால் மூடின மவுண்டெயின்ஸ் இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக தான் அது இருந்தது. இது ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க். பார்க் பாஸ் கவுண்டரிங்க. இது பார்க் பாஸ். ஆமாம், இதுக்கு பாஸ் உண்டு என்ட்ரிக்கு. பட் இப்போ இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் இதே டைம் தான் நினைக்கிறேன். இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் போனோம் நாங்கள் பேன்ஃப் நேஷ்னல் பார்க்கு. முக்கால்வாசி வேறு வேறு கண்ட்ரிலேருந்தும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, வேறு ப்ராவின்ஸ்லேருந்து பேன்ஃப் ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க் ட்ராவல் பண்ணி வருவாங்க பார்க்குறதுக்கு இந்த சம்மரில். போன இயர் பேன்ஃப் நாங்கள் போனோம், இந்த இயர் ஜாஸ்பர் போகிறோம். ஏன்னா நாங்கள் இதே ப்ராவின்ஸ்லேயே இருக்கிறதுனால தான். ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, கேல்கரியில் வேறு ப்ராவின்ஸ்லேருந்து கேல்கரி ஏர்போர்ட் வந்துடுவாங்க. அங்கேருந்து கார் ரெண்டல் எடுத்து பேன்ஃப் ஜாஸ்பர் ரெண்டுமே கம்பைன் பண்ணி முடிச்சுட்டு போவாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் பேன்ஃப் போனோம். அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இந்த லிங்க்கில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இதே மாதிரியான சீனிக் டிரைவ் தான் அது. மவுண்டெயின்ஸு, லேக்கு அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஹோல் ரோடுமே. இதுதான் என்ட்ரியா ஜாஸ்பர் நேஷனல் பார்க்குக்கான என்ட்ரி. நேஷனல் பார்க்கு என்ட்ரு ஆகிறோம் இப்போ தான் உள்ள. வியூ பாயிண்ட் இருக்கு. மலையை நின்று இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. நாங்கள் ஜாஸ்பர் என்ட்ரு ஆகி போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்பாட்ஸ் இருந்தது. நிறையா பேர் வெயிட் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ. அங்கங்கே கல் வேற போட்டிருந்தாங்க அதில் உட்காந்து எடுக்கிறதுக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின்ஸு, சூப்பரான கிளேஷியர் அதை பிக்சர் எடுக்கிறதுக்கு நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் நின்று பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பியும் கண்டினியூ பண்ணி போயிட்டுருந்தோம். Lights went down when you feel lost in your shadow. Don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world. வீடியோஸ் அங்கங்கே நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு சரி கிளேஷியர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிற மாதிரி மிஸ்ஸே பண்ணக்கூடாது லைஃப் டைம்லன்ற மாதிரியான பிளேஸ். கனடா வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸில் பேன்ஃப் பேன்ஃப் நேஷ்னல் பார்க் ஃபர்ஸ்ட்டில் சொல்லுவாங்க. நயக்ரா ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க். இதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இடமா சொல்கிறது கனடாவில் பார்த்தீங்கன்னா. அதில் பேன்ஃப் நேஷ்னல் பார்க் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். நயக்ரா ஃபால்ஸ் ஒரு ஐகானிக் அட்ராக்ஷன். ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க் பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ஜெம் ஃபார் பிரெத் டேக்கிங் நேச்சர் வியூஸ். ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற வியூஸ், அந்த மாதிரியான வியூஸ்லாம் இங்கே பார்க்கலாம். இப்போ கொலம்பியா ஐஸ்ஃபீல்டு டிஸ்கவரி சென்டருக்கு ரீச் ஆயாச்சு. அந்த கார் பார்க்கிங் லாட்டில் தான் இருக்கும். அவ்வளோ கார்ஸ் பார்க் பண்ணியிருந்தது, இடமே இல்லை. ஒரு 2-3 ரவுண்ட் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தள்ளி பார்க்கிங் இருந்தது, அங்கே தான் பார்க் பண்ணோம். My soul, find the real gold. I'll fulfill what I started. ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே போய் நம்மளுக்கு பஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து தான் அந்த பஸ் டூர் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த கிளேஷியர் மேலே தான் பஸ்ஸு போய் லேண்ட் ஆகி அங்கே தான் இறங்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதான் அந்த கிளேஷியரு. அந்த இடத்துக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் ஜூம் பண்ணால் இன்னும் குட்டி குட்டியாக ஆள் தெரிவாங்க. அந்த இடத்துல பஸ்ஸில் கூட்டு போவாங்க. இல்லைனா இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகிறதும் இருக்குது. இந்த கிளேஷியர் போய் பார்க்குறதுக்கு நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். சென்டருக்கு இந்த ஸ்டார் கேஸில் ஏறி அங்கே போகணும். டிக்கெட் புக் பண்ணியிருக்கோங்க தான். அங்கே போய் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளப்புறோம். எங்களோட டைமிங் 1:45. இப்போ டைமு 12:45. ஓகே, இன்னும் 1 hour இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் கேஸ் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க்கு இந்த ஸ்டெப்ஸை க்ளோஸ் பண்ணி இப்படி நடக்க விட்டாங்க. நம்ம ட்ரெக்கிங் வர மாதிரி இருக்குது.
இந்த கொலம்பியா ஐஸ்ஃபீல்ட் இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ளே போயாச்சு. எங்களுக்கு 1:45க்கு தான் எங்களோட டைமிங்கு போர்டிங் ஆகிறோம் பஸ்ஸில். பட் நாங்கள் காலையில் ஏர்லியாக கிளம்பி வந்தாலுமே நடுவில் நிறையா ஸ்டாப்ஸு ஃபால்ஸு இதுன்னு வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்ததுனால டைம் கரெக்டாக இருந்தது. பட் இருந்துமே எங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் இருந்தது. பயங்கர பசியாக இருந்தது. இதுக்கு மேலெல்லாம் ரூஃபில் ரெஸ்டாரண்ட் இருந்தது. பட் அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுனால என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார்ட் பக்ஸ் இருந்தது. ஸ்டார்ட் பக்ஸில் இப்படி ஒரு க்யூ நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய லாங் க்யூ இருந்தது. அதில் வந்துட்டு சாண்ட்விச்சும் காஃபியும் வாங்கிட்டு அப்படியே லைனில் நின்றுக்கிட்டே எங்கள் பஸ்ஸு போர்டிங்காக க்யூவில் நின்று அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போனோம். இந்த மேப் மாதிரி போட்டிருக்கிறது தான் எங்கே நம்ம போவோன்றது போட்டிருக்கு. இங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் பஸ் வந்து கிளேஷியருக்கு போகும். 5 மினிட்ஸ் தான் அங்கேருந்து. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பஸ் வந்து ஐஸ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு 6 வீல் ஜாயிண்ட் பஸ்ஸு, அதுதான் நம்மளை கொண்டு கிளேஷியரில் விட போகுது. அந்த கிளேஷியரில் 30 மினிட்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு அதை கூட்டிகிட்டு போகும். அப்புறம் ரிட்டன் நம்மளை இங்கே கொண்டு விட்டுருவாங்க. இது ட்ராவலிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 hours ஆகும். கிளேஷியர் போகிறதுக்கு இது ஃபஸ்ட்டு பஸ்ஸு. இன்னொரு பஸ் அங்கே போய் மாறணும். லைனில் நிற்கிறோம். இந்த பஸ்ஸில் ஏறிட்டு இன்னொரு பஸ் மாறி போகணும். Otherwise, is everybody ready? Yes. Then let's rock and roll. I do apologize. I don't have a functioning microphone, so you won't get to hear my beautiful voice for the next 5 minutes. If you do have any questions along the way, please feel free to shout them out. I'm always happy to answer and a little smarter than I look. Otherwise, I'll just ask you please remain seated while you're in this vehicle and enjoy the drive. Thank you. இந்தியாவில் வந்து காஷ்மீர் அந்த மாதிரி குளுமணாலி அந்த மாதிரியான இடத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரை நாங்கள் அனுபவிக்க முடியும். பட் கனடாவில் இருக்கிற பட்சத்தில் வந்து இதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம இந்த ஊரில் இருந்ததுக்கான அடையாளமே பிரயோஜனமே இல்லை. Thank you. ஏய் இந்த பஸ் பயங்கரமாக இருக்குல்ல இந்த பஸ். இப்படி காமி செம்மையாக இருக்குது பஸ். ஓகே, தேங்க்யூ. Excited to be here? Yes. That's a pretty good enthusiasm for the mid-afternoon. That's excellent. We're going to get along great. Okay, very good. My name is Jason Offner. It's my pleasure to be your driver and guide and taking up to the Athabasca Glacier today, because these vehicles are very, very unique. There's only a few of them in the world. So we'll talk a little bit about them once we get going. But first we're going to talk some safety. At the back of the bus, halfway down... சீட் பெல்ட் போட்டிருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. அதாவது பேவ் ரோடில் போகுது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த உங்கள் பஸ் வருது, அந்த இடத்துக்கு தான் இந்த பஸ்ஸு போகுது. ஸோ இது வந்து 6 வீல் டிரைவ் பஸ் தானே. 6 வீல் டிரைவு ஸ்பெஷலான பஸ்ஸு இது. இந்த மாதிரி கிளேஷியர்ஸ்க்கு போகிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் எல்லாம் ஒன்று வந்து 5 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேவ்டு ரோடில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இது போகுமா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. Amazing machines, but as I said earlier, there's always lots of interest in them, so I'll expand on it. Now, Sam would have described, or they're defined as what's called an independent glacier, which means they're not attached. 18 டிகிரியில் போகுதான். பயங்கரமாக இருக்குது ரோடு. கல் சுற்றி கிளேஷியர்ஸு, மலை, செம்ம மூமெண்ட் இது. என்ன தான் அந்த டயர்ஸ் இதெல்லாம் சேஃபாக இருக்குது அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ம வந்து அதில் வரப்போ கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. இந்த பள்ளத்தை பார்த்தாலே ஒரு பயங்கரமான ஒரு மரண பீதியை கொடுக்குது. ஏன்னா இது வந்து ரெண்டு பக்கமுமே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பேரிகேட்ஸ் மாதிரி எந்த ஒரு கவருமே கிடையாது. வெஹிக்கிளோடைய கண்ட்ரோலில், டிரைவரோட கண்ட்ரோலில் மட்டும்தான் இந்த வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஓ மை காட், இது அன்பிலீவபிள். ஏன்னா நாங்கள் வந்து வீடியோவில் பார்த்தப்போ இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க சொன்ன
எக்ஸ்கர்ஷன்ஸ் வீடியோஸை வச்சு பார்த்துருப்போம்ல தான். பட் அந்த இந்த அளவுக்கு வந்து ஸ்டீப்பஸ்ட்டு இருக்கும் அப்படின்றது தெரியவே தெரியாது. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாசாவில் வந்து சொன்னாங்களாம், இவங்க வந்து இந்த பஸ் டிரைவர்ஸ்லாம் வந்து ஸ்பேஸில் ஓட்டுற மாதிரிக்கான ஈக்குவலான ஆள் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த டிரைவர் வந்து 30 இயர்ஸாக இங்கே இருக்காராம். இந்த பஸ்ஸை பற்றி சொன்னாலே வந்து வேர்ல்டுலே 23 பஸ்ஸு இங்கே தான் ரன் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு பஸ்ஸு 21 இங்கே இருக்குது, 1 வந்து அண்டார்டிகாவில் இருக்குது, 1 ஆஸ்திரேலியா ரிசர்ச் சென்டரில் இருக்குது. ஸோ அத்தனை பஸ்ஸும் இங்கே தான் ஓடுது இந்த இதுக்காக. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இதை நாங்கள் பார்க்குறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். அதுதான் சம்மதிகளாக இருக்குது. ஸோ அதுதான் கிளேஷியர்ஸ். அதில் தான் வந்துட்டு நம்ம போய் நம்மளை இறக்கி விடுவாங்க. நம்ம போய் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். Okay, well, we should all have our hands up though right now because we're all in the club together. இந்த மவுண்ட் பேர் வந்து மவுண்ட் அத்தபாஸ்கா. So much so. எனக்கு ஏதோ பிளானெட்டுக்கு போகிற மாதிரி, பிளானெட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு நிஜமாவே இது வந்து ஏர்த்தில் தான் இருக்கோமான்ற ஒரு டெப்த்து பயங்கரமாக இருக்குது. இதில் போய் இறங்கி இது இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நடந்து. ஸோ இது இந்த ரோடுலேருந்து இறங்கி இப்போது அந்த கிளேஷியர்லேயே போய் நிறுத்துவாங்க. இதோட ஹைட்டு இவ்வளோ பெரிய ஐஸ் பிளாக், அதாவது 1000 and 1000 இயர்ஸ் ஐஸ் ஏஜுக்கு அப்புறம் வந்ததான் இந்த மாதிரி இவ்வளோ பல்காக ஹியூஜாக ஐஸ் மேலே நிற்க போகிறோம். ஸோ இங்கே தான் இறக்கி விடுறாங்க. எல்லா பஸ்ஸும் வந்துருச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ இதில் இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம போயிட்டு அந்த ஐஸில் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இறங்கி பார்ப்போம். ஓகே ஃபைன். ஃபைனலி வி ஆர் இன் த கிளேஷியர். பிலீவ் பண்ணவே முடியல. Can't believe this. எப்படி இருக்கு கீழே ஐஸ்? இல்லை ஒன்றும் பண்ணல. கிளேஷியர்ஸ் அடங்க குடிலண்ணா. ஸோ திரும்பி சொல்கிறேன், can't believe this. கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ப்ளூ. வாவ். கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கு. அது கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த நம்ம கல்கட்டு மாதிரி இருக்கு. ஸோ நம்ம விண்டரில் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. விண்டரில் வந்து மெல்ட் ஆனோடனே ஸ்னோலாம் ரொம்ப மெல்ட் ஆகி ரொம்ப நாளாக இருந்தால். ஸோ இதெல்லாம் வந்து 10,000 இயர்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ வந்து இவ்வளோ வருஷமாக படிஞ்சு ஐஸ் எப்படி இருக்குல்ல. இருக்கு. அந்த பஸ் வருது பாரு. பஸ் தான். வேர்ல்ட்லே நார்த் அமெரிக்காலே நிறைய கிளேஷியர்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதாவது ஆக்சசபிள் பீப்புள் ஆக்சஸ் பண்ணுற கிளேஷியர் அதில் ஒன்று. ஸோ பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. This is 1,000 years of history. 10,000 இயர்ஸாக இருக்கு. வருஷம் இந்த கனடாவில் வின்டரில் வந்து பனி பெய்யும். அப்போ என்ன ஆகும், இந்த ஐஸ் எல்லாம் வந்து படிஞ்சு மெல்ட் ஆகி ஐஸ் லேயர் ஆகும். எல்லா வருஷமும் இந்த வின்டரில் வந்து இந்த ஆகும். இது ஆக ஹைட் ஏறிக்கிட்டே இருக்கும். சரி, அந்த லேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மெல்ட் ஆக தான் இப்போ வந்து அந்த கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் இந்த கிளேஷியர்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குளோபல் வார்மிங்னால இதோட டெப்த்தே கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபீட் கீழே இருக்கும். அதுக்கு மேலேயே இருக்கும். அதான் அதுக்கு அந்த இது பார்க்கணுன்றதுக்கு, அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த கிளேஷியர்ன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம் தான். நிறையா இருக்குது. இது நார்த் அமெரிக்காங்களா என்ன சொன்னாங்க? மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் இருக்குது. இங்கே இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் எல்லா லேக்ஸ்க்குமே போகுது. நார்த் அமெரிக்காலே இதுதான் பிகெஸ்ட். ஸோ இது பேர் வந்து அத்தபாஸ்கா கிளேஷியர். இந்த அத்தபாஸ்கா கிளேஷியர்லேருந்து தான் அத்தபாஸ்கா ரிவரு, ஃபால்ஸ் எல்லாத்துக்குமே. இது வந்து நிறையா ஆர்டிக் ஓஷன்ஸு,
ஓஷனுக்கு போய் கலக்குது. இதுதான் மெயின் வாட்டர் சோர்ஸ் இங்கே. இது பார்த்திங்கன்னா எங்கேலேருந்தும் இருக்குது. இதாவது மோர் தென் 5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கிளேஷியர்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு மெல்ட் ஆகிட்டே வருது. ஏன்னா குளோபல் வார்மிங்னால். ஸோ இன்னும் ஒரு 20-30 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு டூரே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் சேடஸ்ட் திங் இதில். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டோன்றது நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படி தான் சொல்லணும். அந்த கொலம்பியா ஐஸ்ஃபீல்டு பஸ்ஸு வந்து மேசிவாக பயங்கரமாக இருக்குது. அந்த பஸ்ஸை வந்து அதுக்கப்புறமா காமிக்கிறேன். பட்டு நெல்லு மா எவ்வளோ ஹைட் இருக்குது, என்னோட ஹைட்டாக இருக்குது பாட்டு ஹைடு. பர்ஃபெக்ட் ஹைட்டா பயங்கரமாக இருக்கு. இங்கே இருக்கிற இந்த லேயரை பாருங்கள். இந்த இடத்துல அந்த குகை உள்ளே இருக்கிற அந்த கலர், அந்த டர்க்வைஸ் கலர், இந்த கலர் பேசிக்கலி எப்படி வருதுன்னா, இந்த தண்ணி மெல்ட் ஆகிதோ இந்த மாதிரி மவுண்டன்ஸில் இது மெல்ட் ஆகி வர போது இந்த இருக்கிற ராக்ஸ் பார்ட்டிகல்ஸோடு சேர்ந்து வருது. அப்போ வந்து சன்னோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த ராக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ப்ளூ கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம கண்ணுக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடம், பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது வந்துட்டு 2000 மீட்டர் சி அபவ் லெவல் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 6500 அடி அவ்வளோ ஹைட்டில் இருக்கும் இப்போ சி லெவல்லேருந்து. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இங்கே இருக்கிறதுன்றது. ஐஸ் ப்ளூ. ஸோ இதில் வர வாட்டர் வந்து ரொம்ப பியூரஸ்ட் வாட்டரு. அப்படியே கையில் எடுத்து குடிக்கலாம், வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கோம். தண்ணி பிடிச்சி ஓட்டத்தில் பார்ப்போம், பார்த்து போப்போம். தண்ணி ஓடுற இடத்துல போய் பிடிங்க. இதோ இங்கே பாரு, இங்கே இருக்குது பாரு, இந்த இடத்துல நிறையா இருக்குது. அதை ஆன் பண்ணிக்கோ, அது காமி. அவனையும் சேர்த்து காமி. ஸோ இந்த பியூரஸ்ட் வாட்டர் தண்ணிட்டாங்க. அந்த கலர் தெரியுதுங்களா, கேமராவில் எப்படி தெரியுது இல்லை, கண்ணுக்கு நல்லா ப்ளூ தெரியுது. கிளேஷியர் வாட்டர்னால் இப்படி தான் இருக்கும். இது மலைகள்லேருந்து கடல்லேருந்து எல்லாம் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷனில் இப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், குடிச்சு பாரு, குடி. செம்ம கோல்டாக இருக்கா? குடி நீயும் குடி, எல்லாருமே வருவா குடிப்போம். பியூர் வாட்டர். எந்த டேஸ்ட்டுமே அப்படியே தான் இருக்குது. அப்படியே நார்மல் வாட்டர். ஆனால் செம்ம கோல்டு இருந்தா குடி. ஓகே, தெரியுது, காமிக்கிறேன், நீ குடிமா. ஸோ இது ஃப்ரீசர்லேருந்து தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குது. பட் இது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எங்களோட 30 மினிட்ஸ் கிளேஷியர் ட்ரிப் முடிஞ்சிட்டு திரும்பி ரிட்டன் பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த கேமராவில் எந்த அளவுக்கு அழகாக அது தெரிஞ்சுன்னு தெரில. கண்டிப்பாக கேமராவால் இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நேராக எங்கள் கண்களால் பார்த்து அனுபவித்த அந்த அழகு வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக வியப்பாகவும் எங்களுக்கு இருந்தது. சுற்றி மவுண்டெயின்ஸ், நடுவில் வந்து ஐஸில் நடக்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இந்த பஸ்ஸு வந்து மெர்சிடிஸ் பென்ஸோட கம்பெனி. ஸோ இவங்க வந்து பென்ஸ் கம்பெனி வந்து ஜஸ்ட் இந்த கிளேஷியருக்காகவே அவங்க இந்த கம்பெனியில் இந்த பஸ்ஸை மேக் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து $1 million வருது. அது இல்லாமல் இந்த மாதிரி டயர்ஸ், இந்த பெரிய டயர்ஸ்லாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணணும், ஏதோ ஆயிடுச்சுன்னா $4000 கிட்ட கட்டணும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பஸ்ஸு. ஆனால் அதுக்கேற்ற ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இந்த பஸ் வந்து திரும்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல விட்டுருவாங்க. அங்கேருந்து இன்னும் கனெக்டிங் பஸ்ஸில் வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை வந்து அழுத்துங்க. ஸோ தட் நிறையா பேருக்கு இது வந்து ரீச் ஆகும். நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு கொஞ்சமாவது பலன் கிடைக்கும். தேங்க்யூ.